குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 8 பண்ட சுபத்துவ விதிகள் குருஜி ஐயாவை அறிமுகப்படுத்தின 8 12 சுபத்துவ விதிகளை பத்தி விளக்கம் சொல்லலாம்னு இருக்கேன். ஓகேங்களா? இந்த ஜோதிட துறையின் தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள், ஓகேங்களா, அவரு அறிமுகப்படுத்தின விதிகளை தான் 8 பண்ட வரிசையா அவருடைய விதிகளை ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் 8 பண்ட சுபத்துவ விதியை எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பிசிக்ஸுக்கு ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்னா, ஜோதிட துறைக்கு ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் தான். அவரை 8 பண்ட சுபத்துவ விதிகளை மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதை என்ன வேணாலும் அவங்க விமர்சனம் பண்ணலாம். ஓகே, அவங்க ஒரு 20,000 30,000 ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி அது ஒரு விதியை கண்டுபிடிச்சா அந்த சீக்கிரட்டை 100% சொல்றேன், ஹியூமன் சைக்காலஜி அந்த உண்மையை சீக்கிரட்டை சொல்லவே மாட்டாங்க. அதை அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த சீக்கிரசியை சொல்ல மாட்டாங்க. ஜோதிடத்துல 1000 பக்கங்களுக்கு ஜோதிடத்தை கத்துக் கொடுப்பாங்க, ஆனா மெயின் சீக்கிரட்டை சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. ஆனா குருஜி சாதா மக்களுக்கும் தான் கண்டுபிடிச்ச எல்லா சீக்கிரட் விதிகளையும் ஒரு 100 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு எல்கேஜி பீஸ் எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கும். எல்கேஜி பீஸ் எவ்வளவு கட்டுறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் 145 ஆன்லைன் கிளாஸ் இருக்காரு. பிரீமியம் வீடியோ ஒரு 650 வீடியோ இருக்கு. அது மொத்தத்தையும் நீங்க படிக்கலாம்னு கிட்டத்தட்ட ஒரு 16,000 நீங்க செலவு பண்ணாலே போதும். உங்களுக்கு மொத்த வீடியோ வந்துடும். அது இல்லாம யூடியூப்ல ஒரு 3000 4000 வீடியோ ஃப்ரீயாவே போட்டிருக்காரு. அவர் புக்ஸ் ஒரு 2000 ஆகும். ஓகேங்களா? இதுதாங்க ஒரு எல்கேஜிக்கு ஆகிற ஃபீஸ் கூட குறைவான ஃபீஸ்ல ஒரு சகல மனிதர்களுக்கும் எல்லா விதமான மனிதர்களுக்கும் ஒரு அவங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னா கூட சகலத்துக்கும் அது அடிமட்ட லெவல்ல போயிட்டு அந்த ஜோதிடம் சேர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஜோதிட முறைகளை எதையுமே மறைக்காம எல்லா விதமான சீக்கிரட்டையும் ஒரு 100 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு யாராவது சொல்லி கொடுப்பாங்களா? மத்தவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, மத்தவங்க சொல்லுவாங்க, ஆனா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஜோதிடத்தை பேசிக்ஸ் எல்லாத்தையும் கத்து கொடுப்பாங்க, சீக்கிரட்டை சொல்லவே மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்றேன். அது நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு சீக்கிரட் தெரியுதுன்னா 30,000 40,000 ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி அத்தனை வருஷம் உழைப்புல ஒரு சீக்கிரட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பயன்படுத்தி நினைப்பீங்களா? மக்களுக்கு அப்படியே சொல்லிட்டு நினைப்பீங்களா? ஆனா குருஜி அவர் செய்யல. அதனாலதான் அவர் குருஜின்னு பேர் வாங்கினார். அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நார்மலா இருக்கிற குடும்பத்துல இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாரும் ஜோதிட கத்துக்கக்கூடிய சூழ்நிலையே எல்லாருக்குமான ஒரு ஜோதிட கலையா அவர் மாத்தினது. அவர் ஐயாதான் அதை மாத்தினாரு. அதனால அவங்களுக்கு தொழில் போட்டி, அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சிருச்சு. அதனுடைய பொறாமைத்தனமா அவர் எதிர்த்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் விஷயம். பொறாமை தான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருக்குமான கலையா அது மாறிடுச்சு. எல்லாரும் அதுக்குள்ள ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு. ஒருத்தவங்க எதிர்க்கிறாங்கன்னா அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அது அவங்களுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? குருவினுடைய விதிகள் எல்லாத்தையும் பயன்படுத்திப்பாங்க. அதை தான் நான் குள்ள நிறைய சொல்றேன். குருவினுடைய விதிகளை பயன்படுத்திப்பாங்க, ஜோதிடம் சொல்லுவாங்க, சம்பாதிச்சுப்பாங்க, அவருடைய பிச்சையால வாழ்ந்துப்பாங்க, ஆனா விமர்சனம் பண்ணுவாங்க. இதுதான் உள்ள அரசியல். அவரை வளர விடக்கூடாது, அவரை டம்மி பண்ணணும். ஆனா அவர் விதியை நான் யூஸ் பண்ணிப்பேன். அது மற்றவங்களுக்கு தெரியாது. அது நுட்பமா நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியும். அவர் விதியை பயன்படுத்துறாங்க. அவரோட விதியை பயன்படுத்தி தான் இவங்க ஜோதிட பழைப்பை, இவங்க வயிற்று பழைப்புக்காக அதை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒண்ணு புரிஞ்சுங்க, அப்படி விமர்சனம் பண்றவங்க மேக்சிமம் சொல்றேன், அவங்களுக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த தகுதிக்கு குருஜி பக்கத்துல நிக்கிறது கூட அவங்களுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. அவரு சகலத்தையும் சொல்லி கொடுத்தாரு. முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தான் பாரிண்டா மாதிரி ஜோதிட கலையை எல்லாருக்குமான கலையா அவர் ஒரு பாரி வள்ளலாட்டம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. சேவை மனப்பாடையும் சொல்லி கொடுத்தாரு. எந்த வித ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி கொடுத்தாரு. அதுதான் குருஜியுடைய ஸ்பெஷல். மத்தவங்க சொல்லி கொடுப்பாங்களா? நீங்க அவரு விமர்சனம் பண்றாங்க, நான் பகிரங்கமா நான் நேரடியாக சவால் பெறேன். ஒரு மனுஷனா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா? 30-20 வருஷத்துல உழைப்ப அந்த சீக்கிரம் சொல்லி கொடுத்தீங்களா? உங்க குழந்தைங்களுக்கு டெவலப் பண்ண நினைப்பீங்களா? அவர் செய்தாரு. அதுதான் குருஜியுடைய குவாலிட்டி. ஓகேங்களா? இப்ப இந்த வீடியோல 8 12 சுபத்துவத்தை பத்தி தான் நான் விளக்கலான்னு இருக்கேன். அது என்னங்க 8 12 சுபத்துவம்? எதை வச்சு அவர் சொன்னாரு 8 12 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இது லக்னமா மிதன லக்னமா போடுறேன். இப்ப லக்னத்துடைய குணம் என்னங்க? இந்த ஆதிபத்தி என்னங்க? நம்ம உயிர், அந்தஸ்து, கௌரவம், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், இதெல்லாம் லக்ன பாவம் குறிக்கும். நம்முடைய ஆரோக்கியம் எல்லாம் குறிக்கும். ஓகேங்களா? 2ஆம் பாவம் என்னங்க? தனவாக்கு, குடும்பம். 3ஆம் பாவம் என்னது? இளைய சோழர்கள், கீர்த்தி, புகழ், பேர். இது 3ஆம் பாவம். 4ஆம் பாவம் என்னது? வீடு, மனை, வாகனம், தாயார், தன் சுகம். 5ஆம் பாவம் என்னது? குழந்தைகள், அதிர்ஷ்டம், பூர்வ ஜென்மம். 6ஆம் பாவம் என்னது? கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி, வேலை. 7ஆம் பாவம் என்னது? நண்பர்கள், பங்குதாரர்கள், காதலன், காதலியில வரும். 8ஆம் பாவம் என்ன ஐயா வரும்? கடன், நோய், வம்பு, வழக்கு, மேஜிக், பிரிவு. மரணம் வந்தா என்ன நடக்குது? மரணம்ன்றது இருக்குது. மரணம் வந்தா என்ன நடக்குது? உயிர் பிரிந்து சென்று விட்டது.
ஒரு பிரிவு, ஒரு இழப்பு இங்க இல்ல, ஏதோ ஒரு பிரிஞ்சு போகுது. பரதேச வாசம், நகர்தல், இது எல்லாம் 8ஆம் பாவத்துக்கான காரகமா கொடுத்துருக்குறாங்க. மரணம் அடைஞ்சிட்டேன்னா அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியுது. அவங்க எங்க போனாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு எங்கேயோ பிரிந்து போயிட்டாருங்க. மற்ற பாவகத்துடைய செயல்கள்லாம் அங்கேயேதான் இருக்குது. ஆனா இந்த பாவத்துடைய செயல்கள் நகருது, பிரியுது, பிரிஞ்சு போகுது எங்கேயோ. அது இங்கதானே கொடுத்துருக்குறாங்க. இங்க இருக்கிற பொருளை மறைஞ்சுதானே இருக்குது, அதை கண்டுதானே பிடிக்கிறோம். தெரிஞ்சா அதை இருக்காருப்பான்னு சொல்லணும். இப்ப வெளிநாட்டு ஒருத்தர் போயிட்டாரு, அவருக்கும் தெரியல யாருக்குமே. அப்ப மறைஞ்சுதானே இருக்கிறாரு, அதெல்லாம் பொருள். அதுக்கு அது இந்த பாவத்தில் தானே கொடுத்துருக்குறாங்க. அதை இப்ப 9ஆம் பாவத்து வாங்க, அப்பா பாக்கியஸ்தானம் சகல பாக்கியங்களும் குறிக்கும், அதிர்ஷ்டத்தை குறிக்கும். 10ஆம் பாவம் தொழில், பட்டம், பதவி, அதிகாரம். 11ஆம் பாவம் லாபஸ்தானம், மூத்தவர்கள். 12ஆம் பாவம் அயனம், சயனம், போகம். அயனா என்னங்க? நகர்தல். சயனா தூக்கம், போகம்னா தாம்பத்திய சுகம். இப்ப 12ஆம் பாவத்துக்கும் பாருங்க, அந்த அயனம்ன்ற நகர்தல குறிக்கக்கூடிய ஒரு செயல, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஒரு டிரைவர்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி நகர்ந்துட்டே செய்யக்கூடிய நகர்தல குறிக்கக்கூடிய பாவங்களாம் மறைஞ்சு இருக்கிறாங்க, பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செயலை 8ஆம் பாவமும் இந்த 2 பாவத்துல அந்த காரகங்கள் ஆதிபத்திய ரீதியா கொடுத்துருக்காங்க. வேற எந்த பாவத்துக்காக கொடுத்துருக்காங்களா? இப்ப நம்ம ஒரு செயலை செய்யறீங்க, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறோங்க, அந்த செயலுக்கான சுபாவங்கள் இந்த 2 பாவத்துக்கு தானே பொருந்தது, வேற எந்த பாவத்துக்கு பொருந்தது? எங்க கொடுத்துருக்குறாங்க? அதவே எடுத்து இணைக்கிறாரு. 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் மேஜிக், மரணம். மரணம் வந்தா நம்ம உடலை விட்டு பிரிதல், அதெல்லாம் பிரிவு. ஏதோ ஒரு பிரிவு நடக்குதுங்க. ஊரை விட்டு பிரிந்து செல்கிறார், தான் பிறந்த ஊரை விட்டு, தான் பிறந்த மண்ணை விட்டு பிரிந்து செல்கிறார். 8ஆம் பாவமும் 12ஆம் பாவத்துடைய காரகங்கள், அந்த ஆதிபத்தியங்கள். ஓகேங்களா? சொந்த பந்தங்களை விட்டு பிரிந்து செல்கிறார், விலகி செல்கிறார். எதையாவது வச்சுக்கங்க. தாய் தந்தையை விட்டு பிரிந்து செல்கிறார், விலகி செல்கிறார். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்கிறார், விலகி செல்கிறார். மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து செல்கிறார், விலகி செல்கிறார். இதுதாங்க 8, 12. வேற எந்த பாவத்துங்க விலகி செல்கிறார், பிரிந்து செல்கிறார் எங்க கொடுத்துருக்குறாங்க? ஆதிபத்திய எங்க, எந்த வீட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க? இந்த 2 வீடு தானே வருது. நாம செய்யக்கூடிய செயலுக்குமான சுபாவங்கள் இந்த 2 வீடான மேட்ச் ஆகுது. அதுதான் இந்த 2 வீடும் மேட்ச் ஆகுது. அதுதான் பரதேச வாசம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இதெல்லாம். அதே இன்னொன்னு சொல்ல வர, 6ஆம் பாவம் வேலை மாற்றம். 6ஆம் பாவத்துல ஒரு மாற்றம் நடக்குதுன்னா அது வேலை சம்பந்தமான மாற்றம் தான் நடக்கும். 6ஆம் பாவம் இப்ப மிதல் லக்னம், இந்த பாவம் எங்கன்னா வேலை கிடைக்கும், வேலை சம்பந்தமான மாற்றங்கள் நடக்கும். அதே 8ஆம் பாவம் எடுத்து நிலை மாற்றம். நிலை மாற்றம்னா பணக்கார ஏழையா இருக்குது, ஏழை பணக்காரன் ஆகுது, அப்படியே ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆகுது, அவனோட நிலையே மாறுது. இதுதான் 8ஆம் பாவம், நிலை மாறுதல். இன்னைக்கு இருக்கிறவ நாளைக்கு இல்ல, இதுதான் நிலையே மாறுது. 8ஆம் பாவம் நிலை மாற்றம், 12ஆம் பாவம் இடமாற்றம். 6 வேலை மாற்றம், 8 நிலை மாற்றம், 12 இடமாற்றம். இதை ஐயா தான் சொல்லி கொடுத்தாரு. ஓகேங்களா? இதுதாங்க கான்செப்ட். சரி, இந்த மாதிரி 8ஆம் வீட்டு காரகமும் 12ஆம் வீட்டு அந்த ஆதிபத்தியங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, குரு இங்க 4ஆம் வீட்டுல போடுங்க, இல்ல இந்த இடத்துல போடுங்க, இல்ல இந்த இடத்துல போடுங்க. இங்க போட்டாலும் அந்த ஒரு சேர 8, 12 குரு பார்த்துருவாரு. இங்க போட்டாலும் ஒரு சேர 8ஆம் வீட்டுல இருக்கிறார், 12ஆம் வீட்டை பார்த்துறாரு. இங்க குரு போட்டாலும் 9ஆம் பார்வையை 8ஆம் வீட்டை பார்த்துறாரு. ஒரு சேர இந்த 3 இடத்துல குரு இருக்கும்போது அது ஒரு கிரகமே இந்த 2 வீட்டை கனெக்ட் பண்ணிருக்கனால அந்த பரதேச வாசம் அது வந்து ஆக்டிவ் ஆயிடுது. இவங்களுக்கு ஃபாரின் போனோம், நகரணும், பிறந்த இடத்துல தூரம் நகரணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து அது கரெக்டாவே அவங்களுக்கு இயல்பாக வந்துடும். இந்த பாவகங்கள் இயங்கும் போது அதுக்கான செயல்கள் நடக்கும். இந்த கிரக தசைகள் நடக்கும் போது அதுக்கான புத்திகள் நடக்கும்போது அதுக்கான எண்ணங்கள் அவங்களுக்கு வரும், அது சம்பந்தமான செயல்கள் ஈடுபடுவாங்க. இதுதாங்க கான்செப்ட். சப்போஸ் குரு இந்த 3 பாவத்துல குரு மட்டுமே இயக்கிடுவாரு. சப்போஸ் இல்லைங்க, குரு வந்து 2ல இருந்து 8 பாக்குறாரு, அப்ப 12ஆம் பாவத்தை யாரும் பார்க்கலையே, அப்ப சுக்கிரன் இங்க இருந்து பார்க்கணும், இல்ல சுக்கிரன் இங்க இருக்கணும், இந்த மாதிரி. அப்ப 12ஆம் பாவம் சுபத்துவம், 8ஆம் பாவத்துக்கு குரு சுபம், 2 கிரகமா சேர்ந்து கூட சுபத்துவப்படுத்தலாம். இல்ல 8ஆம் பாவம் மட்டும் சுபத்துவப்படுத்தினா போயிட்டு வரலாம். 12ஆம் பாவம் மட்டும் 2ஆ பிரிஞ்சு இருந்ததுனாக்கா, 1 மட்டும் சுபத்துவமா இருக்கு, 1 சுபத்துவமா இல்லைனாக்கா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அமைப்பு. இதுலயே சனி இருக்கிறாரு, குருவும் பாக்குறாருனாக்கா நீண்ட பயணங்கள் இல்ல, ஒரு வெளி மாநிலமாவது, வெளிநாடு எடுத்து வெளி மாநிலமா குறைஞ்சிருது, அந்த மாதிரி அந்த படிநிலை குறையுது. ஓகேங்களா? சப்போஸ் வந்து 8ஆம் பாவம் வந்து அதிக சுபத்துவம் ஆச்சுன்னா அதுல இன்னொரு கான்செப்டா அதுதான் சிட்டிசன்ஷிப். 8ஆம் பாவம் அதிக சுபத்துவமாண்டா, ஏன்னா நிலை மாற்றம் சுத்தமா இங்க வரவே மாட்டாரு. அந்த நிலை மாற்றத்தை அங்க எடுத்துட்டு வராரு, வரவே மாட்டார் இந்தியாவுக்கு, அவர் சுத்தமா நிலையே மாறிடுச்சு, இங்க வரா மாதிரியே இல்லை அப்படின்னு. 8ஆம் பாவம் அதிக சுபத்துவமான நிரந்தர குடியுரிமை சிட்டிசன்ஷிப். 12ஆம் பாவம் சுபத்துவமாண்டா வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, திரும்ப வரதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரூலை வந்து இந்த வீட்டுக்கான ஆதிபத்தியங்களை வச்சுதாங்க அதை சொன்னாரு. இதுல எங்க லாஜிக் பொருந்தல. இத மாதிரி எதிர்க்கக்கூடியவங்க அவங்க ஒரு ரூலை சொல்லி இந்த மாதிரி லாஜிக்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க
நாங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றது, வெளிநாட்டுக்கு போறவங்க ஒரு 100 ஜாதகத்தை எடுங்க. இந்த 8ஆம் வீட்டுக்கு அந்த குரு தொடர்போ, சுக்கிர தொடர்போ, வளர்பெயர் சந்திரன் தொடர்போ, ஏதோ அந்த சுபத்துவம் அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்புறம் ப்ரூவ் பண்ணுங்க. இத்தனை பேர் அவரை அக்செப்ட் பண்றாங்க, இதுதாங்க விதி. இது யாரும் இந்த மாதிரி ஒரு விதியை கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாங்க. அவர் விதியை பயன்படுத்தி பலனும் சொல்லிடுவாங்க. நாங்க வேற ரூட் யூஸ் பண்ண சொல்லிட்டு அவர்கிட்ட பிச்சு எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. அவரை தயவால் வாழ்வாங்க. இவங்களை தான் நான் குள்ள நெறின்னு சொல்லி நினைக்கிறேன். அதான் யூஸ் பண்றீங்கல்ல, அப்புறம் ஏன் விமர்சனம் பண்றீங்க? இது வந்து பாவக ரீதியா சொல்றாங்க. சரி, ராசிகள் அடிப்படையில நீர் ராசிகள்ங்க. கடகத்துல இருக்கிற கிரகம் வெளிநாட்டு போவோங்க. ஏன்னா நம்ம ஃபாரின் போறோம்னா ஒரு கடலை தாண்டி தான் போறோம். அப்ப நீர் ராசிகளை இந்த கடகன்ற பாவகமும் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகம். நீரை தாண்டி தான், அதை ஆறு தாண்டுவானா, கடல் தாண்டுவானா, ஓடை தாண்டுவானா. இந்த நீர் வந்து ஏரியை தாண்டது, குளத்தை தாண்டது. இது வந்து தேங்கரை நீர். இத மாதிரி அந்த நீர் ராசிகளை கடகண்டத்து ஓடி. இப்போ ஆறு இருக்குங்க, ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணி எப்பவுமே நின்றுட்டே இருக்காதுங்க. அது எப்பவுமே ஏங்கிட்டே இருங்க. எந்த ஒரு தண்ணி, ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணி தேங்குமா? அது ஏங்கிட்டே இருக்கும். அப்ப அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த சுபாவம் மாதிரியே அவங்க நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. இதுதாங்க நம்ம நடைமுறை செய்யக்கூடிய செயல்களையும் அந்த அப்படியே ஜோதிடத்துல பொருந்தணும். அவ்வளவுதான். அதே மாதிரி சரராசி, இந்த சரம் சிரம் உபயம் என்ற அடிப்படையில சரராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நகர்தலை குறிக்கக்கூடிய சுபாவங்கள் கொண்ட ராசிகள். அப்ப அதுவும் நகர்தலை குறிக்கும். ஏன்னா அந்த சுபாவம் சரராசிகள் நகர்ந்துட்டே, இப்போ இது ஆறுன்னு சொன்னேன். ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணி என்னங்க பண்ணுது? நகர்ந்துட்டே தான் இருக்கும். அதனுடைய சுபாவம். அப்ப அதுல இருக்கக்கூடிய கிரகமோ அந்த பாவகமோ நகர்தலை குறிக்கக்கூடிய பாவகம். அதே மாதிரி சரராசிகளுடைய சுபாவம் என்ன? நகர்தலுக்கான சுபாவம் அது, அந்த ராசி அந்த மாதிரி. அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் நகர்தலை கொடுக்கும். அப்புறம் கிரக ரீதியா எந்த கிரகங்க நகர்தலை குறிக்கும்? சந்திரன், கடகாதிபதி சந்திரன். எல்லாரும் சனி 360 டிகிரி ஒரு சர்க்கிளை 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தி வர்றாரு. அதே சர்க்கிளை 29 நாள்ல சந்திரன் சுத்தி வந்துடுறாரு. ஒரு மாசத்துலயே வந்துடுறாரு. அப்போ அவர் இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுறாரு. அப்ப நகர்தலை குறிக்கக்கூடிய கிரகமா சந்திரன் வர்றாரு. ராகு, கேது, அந்நிய பிளானட் அமைப்புல கிரகங்களை சந்திரன், ராகு, கேது இவங்கெல்லாம் வந்து நகர்தலை குறிக்கக்கூடிய பிளானட். சரராசிகள் வந்து நகர்தலை குறிக்கக்கூடிய அந்த சரம் சிர உபயத்துல வருது. நீர்ராசிகள் என்ற அடிப்படையில கடகம் வருது. கிரக அடிப்படையில சந்திரன், ராகு, கேது இதெல்லாம் நகரக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில. இத மாதிரி பல அடிப்படைகளை, இதுதான் சப் ரூல். ஓகேங்களா? இத மாதிரி பேசிஸ்லயும் 12ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இந்த பேசிஸ்லயும் இந்த நகர்தலை வந்து நடக்குங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த நகர்தலை வந்து 100 கிலோமீட்டரா, 200 கிலோமீட்டரா, 500 கிலோமீட்டரா, 1000 கிலோமீட்டரா அப்படின்ற அமைப்புல அந்த அந்த ஏங்குங்க. இதுதாங்க பேஸ். இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தாலும் தொழில் போட்டி காரணமா அவங்களுக்குள்ள ஒரு உள்ள அரசியல் இருக்கு, ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அதனால இதை எதிர்த்து இருக்கிறாங்க. இந்த ரூல் எவ்வளவு அழகான ரூல். இதெல்லாம் ஒரு ஜாதகத்திலே அவர் கண்டுபிடிச்சாரு. ஜோதிட துறையில இப்போ ஒரு பிசிக்ஸ் புக் இருக்குது, ஒரு மேத்ஸ் புக் இருக்குது, ஒரு அல்ஜிப்ரா இருக்கு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு, இன்டெகிரல் இருக்கு, டிஃபரன்ஷியேஷன் இருக்குன்னா ஒரே ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சுதான் ஒட்டுமொத்த மேத்ஸும். பலவிதமான சயின்டிஸ்டுகள் ஒரு ஃபார்முலா ஆட் பண்ணி தான் ஒரு மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு கோலா வந்து ஃபார்ம் ஆச்சு. அது மாதிரி ஜோதிடத்துல ஒரு அழகான விதியை சொன்னாரு. அதை போயிட்டு விமர்சனம் பண்ணிட்டு எல்லாரும் யூஸ் பண்ணி பலன்னு சொல்லிட்டு ஏன் ராஜி இவங்க எல்லாம் ஜோதிடரை ஏத்துக்காதீங்க. முதல்ல என்ன ஜோதிடரோட ஏத்துக்கிட்டாரு இல்லையா? இந்த மாதிரி ஒரு ரூலை ஒரு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா இதுல எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு. 100 ரூபாய் சொல்லி கொடுத்துறாங்க. 100 ரூபாய்க்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டீங்க, ஒரு 40 வருஷம் ஜோதிட துறையில் இருக்கிறீங்க, நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாம சகல மனிதர்களுக்கும் 100 ரூபாய்க்கு சொல்லி கொடுப்பீங்களா? அதான் குருஜி. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி வரும் வீடியோக்களையும் குருஜியுடைய விதிகளை பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணா இருக்கேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.